வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண் தொடரை நிரப்புதல், மிஸ்ஸிங் நம்பர். இப்போ மிஸ்ஸிங் நம்பர்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுக்குறோன்னா, இப்போ 2, 4, 6 இதுக்கப்புறம் ஒரு மிஸ்ஸிங் நம்பர் என்ன, ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் மிஸ்ஸிங் நம்பர். இது இடையில ஒரு நம்பர் எதுவும் மிஸ் ஆகுது, ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அந்த மாதிரி உள்ளதில் டைப் பார்க்க போகிறோம். டைப்ஸ் இப்போ ஒற்றை எண்கள் ஆட் நம்பர், இரட்டை எண்கள், வர்க்க எண்கள், கண எண்கள், பகு எண்கள், பகா எண்கள், இந்த மாதிரி டைப்ஸில் மட்டும்தான் அதிகமாக கேட்பாங்க. அதில் நம்ம கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதுக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒற்றை எண்கள்னால் 1, 3, 5, 7, 9, 11. இரட்டை எண்கள்னால் 2, 4, 6, 8, 10. வர்க்கம்னா என்ன? என் ஸ்கொயர். ஒரு நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அது வர்க்கம். இப்போ 1ஓட 1 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1, 2ஓட 2 ஸ்கொயர், அப்போ 2ஓட 2 × 2 4, 3 ஸ்கொயர்னால் 3 × 3 9, 4 ஸ்கொயர்னால் 4 × 4 16. ஸோ அந்த மாதிரி. இப்போ கண எண்கள்னால் 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், n கியூப். ஸோ 1 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1, 2 3 டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 8. ஸோ அந்த மாதிரி 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3 டைம்ஸ், அப்போ 3 × 3 9, 9 × 3 27. ஸோ அந்த மாதிரி 4, 5ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ பகு எண்கள்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. பகு எண்கள்னால் இரண்டிற்கும் மேற்பட்ட வகுக்கும், அதாவது வாய்ப்பாட்டில் 2க்கும் மேற்பட்ட வாய்ப்பாட்டில் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பகு எண்கள். பகா எண்கள்னால் 2 வாய்ப்பாட்டில் மட்டும்தான், 2ற்கு மட்டும்தான் அது வகுத்தலில் வரும். ஸோ அந்த மாதிரி உள்ள எண்கள் பகா எண்கள். இப்போ 4 வச்சுக்கோங்களேன். 4 எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வரும்? 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ 2க்கும் மேற்பட்டது இருக்கா? ஸோ அது பகு எண்கள். 6 என்ன? 1ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 6ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ இது 2க்கும் மேற்பட்டது வருதா? ஸோ இது பகு எண்கள். பகா எண்கள் 1 1ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும், 2 2ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும், 3 3ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வரும், 3ஆம் வாய்ப்பாட்டிலையும் வரும், 1ஆம் வாய்ப்பாட்டிலையும் வரும். இதுவும் 1ஆம் வாய்ப்பாட்டிலையும் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டிலையும் வரும். இப்போ 5ம் அப்படி தான், 1 5, 7 1ஆம் வாய்ப்பாடு, 7ஆம் வாய்ப்பாடு, 11. ஸோ இந்த மாதிரி உள்ள 2க்கு மட்டும்தான் இருக்குன்னா அது பகா எண்கள். இதை வச்சு தான் நம்ம இப்போ கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். இப்போ 61, 63, 65, 67, 69 இதுக்கப்புறம் என்ன நம்பர்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்க்கும்போது என்ன வருது? இது ஒரு ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பரில் எப்படி இருக்குது? 61க்கும் 63க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இடையில் ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 61ஓட 2 நம்பர் ஆட் பண்ணால் 63, 63ஓட 2 நம்பர் ஆட் பண்ணால் 65. ஸோ இதான் ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம ஏதோ 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஆட் பண்ணிகிட்டே வந்தோன்னா அப்போ இதோட ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ண வரும் 70, 71. ஸோ ஆன்சர் 71. இது ஒரு ஆட் நம்பர். இப்போது ஈவன் நம்பரில் 84, 82, 80, 78, 76 இதுக்கப்புறம் என்ன நம்பர் கேட்குறாங்க. இப்போது நீங்கள் இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஏறு வரிசை, இறங்கு வரிசை. ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது, ஏன்னா இதில் ஏறு வரிசை இருக்குது, ஸோ ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. இது இறங்கு வரிசையாக இருக்குது, அப்போ ஏதோ நம்பரை மைனஸ் பண்ணியிருக்காங்க. 84ல் 82 போச்சுன்னா 2. இப்போ 2 நம்பரை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர். ஸோ இதை 2 நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன ஆன்சர்? 74. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு சம் கொடுக்குறேன். இதை நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். 11, 13, 17, 19, 23 இந்த இதில் ஆன்சர் என்ன? ஸோ இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.